நிரந்தரமாக மூடப்பட்ட சென்னை வடசென்னை பெரம்பூர் ஸ்ரீ பிருந்தா தேட்டர் 2025 ஸ்ரீ பிருந்தா தேட்டரின் வயசு 40 வருஷம். சினிமா ஸ்கோப்பிலிருந்து லேட்டஸ்ட் ப்ரொஜெக்ஷன் வரை அனைத்து தொழில்நுட்பங்களையும் கடந்து வந்த தேட்டர் ஸ்ரீ பிருந்தா தேட்டர் வடசென்னையின் முதல் ஏசி தேட்டர். 14/4/1985 ஏப்ரல் மாதம் அப்போது அமைச்சராக இருந்த ராம வீரப்பன் அவர்களால் தேட்டர் திறக்கப்பட்டு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களால் ஃபிலிம் ப்ரொஜெக்டர் ஆன் செய்யப்பட்டு திறக்கப்பட்ட தேட்டர். ஸ்ரீ பிருந்தா தேட்டரை மக்கள் ரஜினி தேட்டர்னு சொல்லுவாங்களாம். நடிகர் ரஜினிகாந்தின் அனைத்து திரைப்படங்களும் திரையிடப்பட்டுள்ளதாம். அதனால தான் இந்த பெயராம். ரஜினியின் மாப்பிள்ளை 200 நாட்களையும் தாண்டியும், பாண்டியன் அண்ணாமலை 100 நாட்களை தாண்டியும் ஓடியுள்ளதாம். ஸ்ரீ பிருந்தா தேட்டரில் திரையிடப்பட்ட முதல் படம் மோகன் ரேவதி நடித்த உதயகீதம். கடைசி படம் 9/3/2025 ஞாயிற்றுக்கிழமையோட பிரதீப் ரங்கநாதன் நடித்த டிராகன் படம் தான் சென்னை வடசென்னை ஸ்ரீ பிருந்தா தேட்டரின் கடைசி படம். 1985 15 கிரவுண்டில், அதாவது 36,000 ஸ்கொயர் ஃபீட்டில் 1985 சுமார் 1 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட வடசென்னையின் முதல் குளிர்சாதன வசதியுடன் 1370 இருக்கைகளுடன் கட்டப்பட்ட தேட்டர். முதல் படமாக மோகன் நடித்த உதயகீதமும், அடுத்த 3 காட்சியாக ரஜினா நடித்த நான் சிவப்பு மனிதன் படமும் திரையிடப்பட்டதாம். இப்போ வடசென்னையில் பழைய தேட்டராக இருக்கிற தேட்டருங்க மூலக்கடை ஸ்ரீ சண்முக தேட்டர், மூலக்கடை ஸ்ரீ பாண்டியன் தேட்டர், மூலக்கடையில் இருந்து வியாசார்படி போகிற வழியில் இருக்கிற ஐயப்பா தேட்டர். இப்போ ரன்னிங்கில் இருக்கிற தேட்டர் என்னென்னா ஸ்ரீ பாண்டியன் தேட்டரும் ஸ்ரீ சண்முகா தேட்டர் மட்டுமே. இப்போ ஸ்ரீ பிருந்தா தேட்டர் இருக்கிற இடத்துல ஸ்ரீ பிருந்தா என்கிற ஸ்ரீ பிருந்தா அடுக்குமாடி குடியிருப்பை பார்க்கலாம். இப்போ 40 வயசை கடந்து இருக்கிற வடசென்னை பெரம்பூர் ஸ்ரீ பிருந்தா தேட்டரை கடந்து போகிற ஒவ்வொருத்தருடைய பழைய நினைவுகளை அசைபோடுற நினைவாக இருக்க போகுது ஸ்ரீ பிருந்தா தேட்டர். சென்னையில் ஒரே நாளில் 2 தேட்டர் மூட போகிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்ரீ பிருந்தா தேட்டரு சென்னை வடசென்னை தண்டையார்பேட்டையில் இருக்கிற எம்எம் தேட்டர். எம்எம் தேட்டர் பக்கத்தில் தான் அக்ஷயா தேட்டர் இருந்துச்சு, அதுவும் இடிச்சிட்டாங்க. தண்டையார்பேட்டையில் மகாராணி தேட்டர் மூடப்பட்டு விட்டது. வடசென்னையில் பழம்பெரும் தேட்டராக இப்போ ஓடிட்டு இருக்கிற தேட்டரு பாரத் தேட்டரு, ராயபுரம் மண்டபத்தில் இருக்கிற ஐட்ரீம்ஸ் தேட்டரும். நான் ஸ்ரீ பிருந்தா தேட்டரில் பார்த்த படங்கள் விஜய் நடித்த போக்கிரி, வில்லு, சம்திங், இந்த லோகத்தை நான் அழகப்பன் என பல படங்கள். நான் ஸ்ரீ பிருந்தா தேட்டரில் கடைசியாக பார்த்த படம் சிம்பு கௌதம் மேனன் டைரக்ஷன் நடித்த வெந்து தணிந்தது காடு.